ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் அண்ட் பரோட்டோ பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கார்டு அப்படின்றத ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஷினோபிஸ் எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்கும், ஆனால் ஷீனோ ஃபோட்டோ அண்ட் லீ ஃபோட்டோ இருக்காது. ஸோ நம்ம ஷீனோக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம பரோட்டோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீனோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெராக்ஸ் போட்டு என்ன வந்திருப்பான். இந்தாங்க இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள், நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எங்களோட டீச்சரு, உங்களோட பசங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நிஞ்சாலாம் சொல்லி தந்திருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அடுத்த ஓட்டு யாருக்கு? ஷீனோ சென்சேக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ வந்து போராடுவான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஆக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என் தலைமை இருப்பான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ணேன். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வாவ் சூப்பராக இருக்கே, இப்படி ஒரு மனுஷன் இருக்காதா, தெரியவே இருக்கும்போது என்னடா யாருக்குமே ஷீனோ சென்சேவை தெரியல, அதனால் நம்ம ஓட்டு வாங்குறோம்டா அப்படின்னும் போது மக்களே ஓட்டு போடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பூச்சியெல்லாம் எங்கள் ஷீனோ சென்சே துரத்தி விட்ருவாருன்னு போது பண்ணலாம், அதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணலாமாடா அப்படின்னு சிக்கடை கேட்க அந்த பக்கம் பரோட்டோ மச்சான் ஓட்டுக்காக எது வேணா பண்ணலாம், வின் பண்ண அப்புறம் கழுத்தாமட்டிலே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிரிச்சுன்னு இருப்பான். திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒரு சவுண்டு, என்னடா ட்ரெயின் வித்தியாசமாக ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்க நம்ம காமினார் கம்பெனியோட ட்ரெயின் வரும். அதில் வந்து பார்த்தா சப்வே சர்ஃபர்ஸ் கேமில் வர மாதிரி பார்த்தா ஸ்ப்ரே பெயிண்ட் எல்லாம் அடித்து நம்ம மெட்டல் இழுத்துன்னு வந்திருப்பான் ட்ரெயினை. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த சைடு மக்கள் எல்லாம் யாரோ அவருன்னு வந்து ப்ளூ டெவிலே தோக்கடிச்சவர் யாருன்னு சொல்லிட்டு தெரியும்ல, என் அப்பா லீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் வந்து பார்த்தோன்னா நம்ம லீக்காக போராட்டு இருப்பான். அந்த சைடு இதெல்லாம் சீட்டிங்டா போடாடே, நீ வந்து பார்த்தோன்னா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போது அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம டென்கி வந்து இறங்கியிருப்பான். டென்கி நீ ஏன்டா அவங்க கூட கூட்டுக்களவாணித்தனம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க டென்கிக்கு ஒரு முறை என் அப்பா ட்ரைனிங் கொடுத்துருக்காரு, ஸோ அதுக்கு கைமாறா இப்போ டென்கி வந்து பார்த்தோன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மெட்டல் சொல்ல இந்த பக்கம் நம்ம பரோட்டோ டென்கி இதெல்லாம் அன்ஃபேர் டென்கி அப்படின்னும் போது அவர் வேற நான் வந்து பார்த்தா ரிசல்ட்டை தலையிட மாட்டேன், பட் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நான் திரும்ப ஹெல்ப் பண்ணுறேன்னா பரோட்டோ அப்படின்னும் போது அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கடுப்பாக அந்த சைடு வந்து பார்த்தா ட்ரெயின் மூவ் ஆகிருக்கும். ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஊர் முழுக்க ஆகிட்டு இருக்கும். அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மெட்டலும் சும்மா இல்லாமல் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் போடுங்க, அவர் டாய் ஜூட்ஸில் ஒரு மிகப்பெரிய கிங்கு, அது மட்டும் இல்லாமல் அவர் தான் லீஃப் வில்லேஜோட ப்ளூ டெவில், ஹேண்ட்ஸம் ப்ளூ டெவில் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட்டை விட்டு இருக்க பின்னாடி இன்னொரு ட்ரெயின் வந்திருக்கும். என்னடான்னு சொல்லி பார்த்தா எல்லா ட்ரெயினையும் ஸ்ப்ரே பண்ணி வச்சிருப்பான். மச்சான் பரோட்டோ இவ்வளோ அளவுக்குலாம் நம்மகிட்ட காசு இல்லைடா, இது எப்படா நாம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சிக்காடை கேட்க அந்த பக்கம் பரோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருப்பான். அப்படியே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட் போட்டு உள்ள ஓட் பாக்ஸ் வந்து போட்டுருப்பாங்க, எல்லாம் லைனில் நின்று ஓட் போடுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமினார் கம்பெனிஸில் அந்த ஓட் பாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. எல்லாரும் ஓட்டாக போட யாருக்கு ஓட்டு விழும், நம்ம ஷீனோ சென்சேக்கு ஓட்டு விழுந்து அவர் கார்டு வருமா, இல்லை நம்ம லீக் ஓட்டு விழுந்து லீ கார்டு வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மள மாதிரியே நம்ம பரோட்டோ அண்ட் மெட்டல் வந்து ஆர்வமாக உட்காந்து இருப்பாங்க. அந்த சைடு நம்ம காமினாரோ நாம் இப்போ வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டரை வந்து தட்டி விட்டுருப்பாரு. பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பார்த்தா ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்வமாக கம்ப்யூட்டரை நோக்கிட்டு இருக்கேன். நம்ம காமினாரோ அவ்வளோதான் ரிசல்ட் வந்துருச்சு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல அப்படியே ஷீனோ அது பொருளுமே மேலே ஏறும். ஆஹா ஷீனோ தானான்னு பார்க்க லீது பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா வானத்தையே தொடர அளவுக்கு போயிடும். லீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல அவ்வளோதானா மச்சான் டென்கி நம்ம இன்னும் கொஞ்சம் போகிறான்னா போதுண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல நம்ம டென்கி ஓகே நம்ம நல்லா பண்ணுவோம் போது நான் உங்ககிட்ட இதை சொல்கிறது கஷ்டம் தான், இப்படியே போச்சுன்னா ஷீனோவோட ஃபேஸு கார்டில் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தா காமினார் பரோட்டோ கிட்ட சொல்ல நான் வந்து என்னன்னாலும் சரி இதுக்கு போராடுவேன் அப்படின்னு பரோட்டோ சொல்லியிருப்பான். அந்த பக்கம் மெட்டல் என்னப்பா மேட்ச்சு எப்படி என் அப்பாவோட பேர் இன்னும் கொஞ்சம் நேரில் கார்டில் வருண்டா அப்படின்னு மெட்டல் சொல்ல என்னானாலும் சரி ஷீனோ சென்சேவோட நேம் அந்த எக்ஸ் கார்டில் வந்தே தீரும், நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு பரோட்டோ சொல்ல அந்த பக்கம் டென்கி இது வந்து ஜஸ்ட் கேம்டா, ரொம்ப நீ வந்து பார்த்தா சீரியஸ் ஆகாதடா அப்படின்னு சொல்ல மச்சான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷிக்காடையை பார்த்து நம்ம பரோட்டோ சொல்ல எதுவும் பிரச்சனை இல்லைன்னு போது நம்ம பரோட்டோ வில்லத்தனமாக ஒரு சிரிப்பான். என்னடா பண்ண போகிறான்னு பார்க்க அந்த சைடு பரோட்டோ ஷிக்காடை வேகமாக ஓடுவாங்க. நம்ம ஷீனோ என்ன பசங்க வேகமாக ஓடின்னு இருக்கானுங்க சரியில்லையே அப்படின்னு சொல்லி பார்க்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம மெட்டல் சூப்பராக நம்ம ட்ரெயினில் வந்து பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து வேறு லெவலில் பண்ணிட்டோம், ஊருக்கே தெரியணும் போது. ஆனால் பரோட்டோ சும்மா இல்லை மெட்டல், பரோட்டோ கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு டென்கி சொல்ல ட்ரெயின்லேயே
அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம், ஊர் ஃபுல்லாக தெரியும், அதை விட எதிராக பண்ண போகிறான் பருட்டோ அப்படின்னும் போது நம்ம டென்கி இல்லை பருட்டோ ஏதாவது பண்ணுவான், அவனை வந்து நீ சாதாரணமாக இட போடாத அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ஒக்காகே ஸ்டாச்சுலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே பார்த்தா ஷீனோ சென்சேவோட ஸ்டாச்சு. டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு டென்கி இருக்கேன். ஷீனோ சென்சேவா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மெட்டலும் வாயை பழந்திருப்பான். எப்படா அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இவாபே தான் எர்த் ஸ்டைல் ஜூட்ஸ் யூஸர் ஆச்சு. ஸோ ஈஸியாக பண்ணிட்டான். டே செம்மையாக பண்ணியிருக்கடா இவாபே அப்படின்னு சொல்லும்போது அன்சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம இவாபே சும்மா இல்லாமல் டேய் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நான் எதுக்காக இதை பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இவாபே கேட்டிருப்பான். எங்கே ப்ராமிஸ் பண்ணி அப்படின்னும் போது டே அதை ப்ராமிஸ் என்னடா இதை வச்சுக்கடா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒக்காயோட கார்டை கொடுக்க ஐயா சூப்பர் லாட் 7th அந்த ரேரஸ்ட் கார்டு என்கிட்ட இருக்குது, எனக்கு இது போதும் எனக்கு அப்படின்னு பார்த்தா இவாபே ஹாப்பியாக போக எப்பா எப்படியா ஃபைனலாக நானும் வந்து பார்த்தோன்னா பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டேன், இந்த பைத்தியக்காரன் வாங்கிட்டு போயிட்டேன் போது டேய் இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக தெரில அப்படின்னு பார்த்தா ஷிகாடை கேட்க அந்த பக்கம் பருட்டோ நீ என்ன பண்ணி வச்சுருக்க, வின் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது போது சாரி மெட்டல் நீங்கள் ட்ரைன் விட்டீங்க, நான் மலைக்கு மேலே ஒரு சின்ன சிலையை வச்சுட்டு போது டேய் நான் இதை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு பார்த்தா மெட்டல் பறந்து வந்துட்டு லீ ஃபுரிக்கேன் அப்படின்னு பார்த்தா ஷீனோ சிலையை வந்து உடைக்க டே என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்னு பார்த்தா நம்ம பருட்டோ பார்த்துட்டு இருப்பான். அவன் விடாமல் என் அப்பா ஃபேஸை வந்து பார்த்தோன்னா நான் இதில் வந்து வர வைக்கிறேன், என் அப்பா தான் வந்து பார்த்தோன்னா பெரிய ஆள், என் அப்பா தான் வந்து பார்த்தோன்னா இங்கே வரணும் அப்படின்னு பார்த்தா அந்த கல்லை உடைக்க டேய் நீ என்னடா பண்ணிருக்க அப்படின் போது என் அப்பா பேர் தான் கார்டில் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மெட்டல் வந்து சும்மா இல்லாமல் சுற்றி கிரைண்ட் பண்ணிருப்பான். டேய் பண்ணது நான் பேர் எடுக்கிறது நீயாடா அப்படின்னு பார்த்தா ஷேடோ க்ளோன் ஜூட்ஸை வர வச்சிருப்பான். டேய் பசங்களா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வின் ஸ்டைலில் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்போது வின் ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்னடா நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற லீவ் ஃபேஸ் வந்து திரும்ப வந்து பார்த்தா ஷீனோ ஃபேஸாக மாறும். நான் விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மெட்டல் சுற்றி அடிக்க அப்படியே சொன்னால் லீவ் ஃபேஸாக மாறும். நானும் விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பருட்டோ வந்து பார்த்தா திரும்பவும் வின்ஸ்டைல் யூஸ் பண்ணேன், அது வந்து பார்த்தா ஷீனோ சென்சே ஃபேஸாக வரும். அடா போங்கடா இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா குழந்த புள்ளத்தனமாக வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க, என் கேட்டு கட்டினா போங்கடா அப்படின்னு பார்த்தா ஷிகாடை போக டேய் ஷிகாடா என்ன கழட்டி விட்டு போகிறேன் போது நான் விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தா எல்லா ஷேடோ க்ளோன்ஸையும் வந்து மெட்டல் வந்து அடித்து உடச்சிருப்பான். இப்போ இந்த பக்கம் ஒரிஜினல் பருட்டோ அந்த பக்கம் பார்த்தோன்னா மெட்டல் நின்று இருப்பான். என்ன ஆனாலும் சரி நான் இன்னைக்கு வந்து பார்த்தா தோக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தா பருட்டோ ஒரு பக்கம் சண்டைக்கு வருவான், அந்த சைடு மெட்டல் ஒரு பக்கம் சண்டைக்கு வருவாங்க. இதை பார்க்க நருட்டோ சாசுகே சண்டை மாதிரியே இருந்தாலும் நடுவில் வந்து பார்த்தோன்னா ஷீனோ அண்ட் லீ வந்திருப்பாங்க. ஷீனோ சென்சே நீங்களும் போது அந்த சைடு வந்து பார்த்தா நம்ம லீ சும்மா இல்லாமல் நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தா நம்ம லீ வந்து மெட்டல் கிட்ட கேட்க டேய் பைத்தியக்காரத்தனமாக என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஷீனோவும் பருட்டோ கிட்ட கேட்க நம்ம பசங்க 2 பேருக்கும் அப்போ தான் வண்டியில் வந்து பல்ப் எரியும், சாரி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு பார்த்தா 2 பேருமே வந்து சாரி கேட்பாங்க. இந்த பக்கம் நம்ம பருட்டோ ஷீனோ சென்சே உங்களை அந்த எக்ஸ்கார்டில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் வந்து பார்த்தோன்னா இப்படியெல்லாம் பண்ணணும் போது அந்த பக்கம் நம்ம ஷீனோ பருட்டோ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் இப்படி பாப்புலர் ஆகணும்னு எப்பயுமே நினச்சதில்லை பருட்டோ அப்படின்னு பார்த்தா ஷீனோ சொல்ல அந்த பக்கம் நம்ம லீ சேம் இதே தான் மெட்டல் நான் உனக்கும் சொல்கிறேன், நான் உனக்கு சொல்லி கொடுத்தது என்ன எப்பவுமே வந்து பார்த்தா உன்னோட ஹார்ட் ஒர்க்கால் நீ பாப்புலர் ஆகணும்னு சொன்னேன்னும் போது ஆனால் அப்படின்னு பார்த்தா 2 பேருமே பார்க்க அந்த பக்கம் பார்த்தோன்னா 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் யாருக்கும் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ஃபேமஸ் ஆகணுன்ற ஆசை இல்லை எங்களுக்கு, ஷினோபிஸாக எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம், அதுக்கான கிரெடிட் தன்னால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின் போது நீங்கள் 2 பேருமே எங்களோட மிகப்பெரிய ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு கிடைச்ச அற்புதமான ஸ்டூடெண்ட்ஸ்னும் போது அந்த பக்கம் காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு என்னடான்னு பார்த்தா வீட்டில் நெருப்பு பற்றி நிறைய உள்ள ஒரு குழந்தை இருக்கும். அச்சச்சோ ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடுங்க, யாராவது வந்து போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா மெட்டல் அண்ட் பருட்டோ இருக்க அந்த பக்கம் ஷீனோ அண்ட் லீ பசங்களா இதை எங்கள் கிட்டே விடுங்க நாங்கள் பார்த்துக்கணும் போது ஆனால் எப்படி உங்களால் இங்கேருந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மெட்டல் கேட்டிருக்கேன். இதோ இப்போ காமிக்கிறேன் நம்ம மகனே அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பெரிய கல்லை ஒரே அடி தான் ஃபுட்பால் மாதிரி பறக்க விட்டுருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஷீனோவும் சும்மா எல்லாம் பின்னாடி பூச்சி அனுப்பிச்சிருப்பாரு. நம்ம லீ விட்ட கல் பார்த்தோன்னா நேராக வந்து பார்த்தோன்னா டேங்கில் அடிச்சு உள்ள தண்ணி விழுந்து பார்த்தோன்னா அந்த நெருப்பு ஃபுல்லாக அணைஞ்சிரும். நம்ம ஷீனோ வந்து பார்த்தா பூச்சி அனுப்பியிருப்பார் இல்லையா, அந்த குழந்தைய அப்படியே பார்த்தோன்னா அழகாக தூக்கி அப்படியே பொறுமையாக கீழே எடுத்துன்னு வந்து விடும். அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து வா எவ்வளோ சூப்பர்னும் போது பின்னாடி பருட்டோ நின்ட்டு ரியலி இவங்க 2 பேருமே வேறு லெவலான ஷினோபிஸா அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம மெட்டல் அண்ட் பருட்டோ திரும்ப வந்து பார்த்தோன்னா ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி லீ அண்ட் ஷீனோ பயங்கரமாக போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்கேன். அப்படியே வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாள் போகும், கொஞ்ச நாள் கழிச்சு என்னடா நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 2nd எடிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2nd எடிஷனான கார்டு வந்திருக்கும். கடைசியாக 2nd எடிஷன் வந்துருச்சு. இதில் யாரோட ஃபோட்டோ இருக்கும், லீயோட ஃபோட்டோ இருக்குமா இல்லை ஷீனோட ஃபோட்டோ இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டென்கியும் ஃபீல் பண்ணுவான், பருட்டோவும் ஃபீல் பண்ணுவான். ஒருவேளை இதில் வந்து பார்த்தோன்னா யாரோட
யாரோட ஃபோட்டோ இருக்குண்டா ஷீக்கடைன்னும் போது டேய் ஓப்பன் பண்ணி பாடுறா எனக்கு மட்டும் என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க யாரோட ஃபோட்டோ இருக்குன்னு. அப்படியே நம்ம மெட்டல் ஷாக் ஆகி நிற்பான். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே பார் என் அப்பா லீயோட ராக் லீ அவரோட ஃபோட்டோ இதில் இருக்குன்னும் போது ஐயோ அப்போ ஷீனோ செஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா திறந்து பார்க்க உள்ளே வந்து பார்த்தோன்னா ஷீனோட ஃபோட்டோவும் இருக்கும். என்கிட்ட இருக்கிற காரில் ஷீனோட ஃபோட்டோ இருக்கும்போது என்ன ரியலாவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷிக்காடி கேட்டிருப்பான். எப்படி இவங்க 2 பேரோட ஃபோட்டோ வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம மெட்டல் கேட்க அந்த பக்கம் டென்கி நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபேமஸை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா அந்த கார்டை வந்து பார்த்தோன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்போது அப்போது அப்படின்னு போட்டு சொல்ல எஸ் அந்த ஒரு குழந்தைய காப்பாற்றினாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லீ அண்டு அதுக்கப்புறம் ஷீனோ 2 பேருமே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 ஸ்லாட்டை வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணும் போது சூப்பராக டென்கி தேங்க்யூ ஸோ மச்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மெட்டல் வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் விட அந்த பக்கம் இருந்து ஒரு சவுண்டு இன்னும் நீங்கள் கார்டை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா சாரதா கேட்க இல்லைம்மா இப்போ தான் 2nd எடிஷன் வந்துச்சு அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே நான் வந்து பார்த்தா இன்னும் என்னோடய கார்டில் என்ன வருதுன்னு பார்க்க என்னடா திரும்ப ஷீனோ செஞ்சு வராரு என்னடா திரும்ப என் அப்பா வராரு அப்படின்னு மெட்டல் சொல்ல ஷீனோ செஞ்சு திரும்ப என் அப்பா ஷீனோ செஞ்சு திரும்ப என் அப்பா அடா கருமம் பிடிச்சது என்னடா இவங்க கார்டு ஒன்று வேணும்னு பார்த்தா எல்லா கார்ட்லேயும் அவங்க நேமே இருக்கு எனக்கு இது வேணாம் அப்படின்னு பரோட்டா தூக்கி போட்டிருப்பான். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா மெட்டல் புலம்ப யாரா இவனுங்க இம்மெச்சூர் பாய்ஸ் கார்டை வாங்கி வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல ஏம்மா நான் இன்னொரு டெசர்ட் கண்டுபிடிச்சிருக்கேன் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாப்பாடுக்காக காசு செலவு பண்ணுறதுக்காக நம்ம சாதாச்சு ஒரு பக்கம் போடுவாங்க. என்னாலும் சரி 2 பேருமே காசு வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நருட்டோ அவனோட சின்ன வயசில் வந்து பார்த்தோன்னா காசு செலவு பண்ணக்கூடாது காசு இல்லாமல் அவன் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த ஃபாக்ஸ் வாலெட்டில் வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு காசை சேர்த்து வச்சுருக்கேன் அந்த காசை ஜெரையா மனுஷன் மொத்தமாக காலி பண்ணியிருப்பார். இது மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ சாரதாக்கு இப்போ நடக்கலை. ஆனாலும் நம்ம நருட்டோ ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டான். ஏன்டா இப்போ நருட்டோ திடீர்னு பேசுகிறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க இன்னும் ஒரு 30 எபிசோட கடந்து போனோம்னு வச்சுங்களேன் அந்த டைம் ட்ராவல் எபிசோடெல்லாம் வரும். நம்ம நருட்டோ வந்து பரோட்டோ மீட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹினட்டா வந்து பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ மீட் பண்ணுறது. குட்டி வயசு ஹினட்டா வந்து எந்த ஒரு பசங்கிட்டையும் பேசியிருக்க மாட்டா. பட் குட்டி வயசு ஹினட்டா பரோட்டோ கிட்ட மட்டும் பேசுவா. அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு 30 எபிசோடு நம்ம கிராஸ் ஓவர் பண்ண வந்துடும். அது எல்லாமே அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மறக்காமல் அந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வந்து அமைக்க வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா? அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பட்டா பாய்.